ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம வீமினோட கலாப காதலன் பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். அதாவது ஃபைனல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஜிமின் தான் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு தேவ் அப்படியே தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடியே போயிடுறான். இப்போ டே தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு என்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணுன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து டே தான் அப்படியே சிரிச்சிட்டு திரும்புகிறான். இப்போ காய் தான் என்னடா பண்ண வந்த அன்னைக்கு, அதுவும் எல்லோரும் முன்னாடியும் எனக்கு என்ன தோணுதோ அதானே பண்ணுவேன் மச்சான். அவனை கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதுவும் 1 இயர் ஆச்சு அவனை நான் கிஸ் பண்ணி. அதனால தான் நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கிஸ் பண்ணிட்டேன். டேய், அதுக்குன்னு எல்லோரும் முன்னாடியுமா? பார்க்கட்டும், அப்போ தான் அவனை யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க, அவனை லவ் பண்ணுறேன்னு யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு நீ அவன் கூடவே இருக்கான் பாரு மெக்கு, அவனை தான் துரத்தி விடணும். அதை பார்த்துக்கிறேன்டா அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் மெக்கும் ஜிமினோடவே போயிருப்பான். இப்போ ஜிமின் தான் போயிட்டு அவன் கிளாஸ்க்குள்ளே உட்காந்துடுறான். இப்போ மெக் தான் அவன் அவனை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்டா நீ அவனை அடிக்காமல் அப்படியே வந்துட்ட? இல்லை மெக், அது எனக்கு அவன் கிஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான். அதுக்குன்னு அப்படியே இழுத்து 4 கூட கொடுத்துருக்க வேண்டியதானே? இல்லை, எல்லோரும் இருந்தாங்க, அதான். எல்லாருமே பார்த்துட்டாங்கடா, இந்த காலேஜில் இருக்க எல்லாருமே பார்த்தாங்க அவன் அவனை கிஸ் பண்ணதை. அப்படியா மேக், எல்லாரும் பார்த்துட்டாங்களா? ஆமாண்டா, எல்லாரும் பார்த்துட்டாங்க. உனக்கு தெரியாதா? இந்த காலேஜில் இருக்கவங்க 1னா 9 சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ மேக், இப்போ என்ன பண்ணுறது மேக்? உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் டேவை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா கொடுத்தல. என்ன ஐடியா? அதான்டா, என்ன லவ் பண்ணுறேன்னு. மேக் வேணாம், நீ எனக்கு ஃப்ரெண்டு. ஏய், ஜஸ்ட்டு நீ சொல்ல தானே போகிற. சரி ஓகே மேக், சரி நம்ம அதே ட்ரை பண்ணலாம். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த பெஞ்சில் சாஞ்சிடுறான். அவனுக்கு டேவை பார்த்தது, டே கிஸ் பண்ணது, இதையே மைண்டில் போயிட்டே இருக்குது. இப்போ டே தான் அவனோட கிளாஸ்க்கு போகிறான். கிளாஸ்க்கு போயிட்டு மச்சான் என்ன பண்ணிகிட்ருப்பான்? ஆமாம், செகண்ட் இயர் தானே, கிளாஸ் எங்கடா இருக்கும் அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கான். இப்போ காய்தா, டேய் இப்போ தாண்டா இந்த காலேஜுக்கு வந்திருக்கோம், வெயிட் பண்ண. என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன். எங்கடா? யாரெல்லாம் சைட் அடிக்க? அட பாவி, வந்த அன்னைக்கே வாடா மச்சான். மச்சான், சைட் அடிக்கலாம், நேரம் காலெலாம் பார்க்கக்கூடாது, நமக்கு தோணுதா போகணும், சைட் அடிக்கிறோம், முடிஞ்சால் இடத்த ஒரு கேஸ். டேய் போதும்டா, விட்டா எல்லோரும் முன்னாடியும், அதான் எல்லோரும் முன்னாடியே பண்ணிட்டேனே மச்சான், இதுக்கு மேலே என்ன? சரி சரி கிளம்புடா அப்படி சொல்லிட்டு இப்போ காய் தான் இவன் திருந்த மாட்டான் அப்படி சொல்லி உட்காடுறான். இப்போ டே தான் காயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு நீயா வா மச்சான் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜிமினோட கிளாஸில் தான் ஜிமின் தான் அப்படியே அதை பற்றியே நினச்சிட்டு அப்படியே கிளாஸை பார்த்துட்டே இருக்கான். பட் அங்கே கிளாஸ் அவன் பார்க்குறது தான் பேர், ஆனால் அவன் மைண்டில் எல்லாமே டேவை பற்றி தான் ஓடிட்டே இருக்குது. அவன் எப்படி வந்தான், அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஒருவேளை சின்னாய் சொல்லியிருப்பாங்களா, இல்லை சுகா சொல்லியிருப்பாரா, யார் தான் சொல்லியிருப்பா அப்படி சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ டயாங் தான் எப்படியோ ஜிமினோட கிளாஸை கண்டுபிடிச்சா. ஜிமினுக்கு நேராக இருக்க ஃப்ரெண்டை முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க. இப்போ ஜிமின் தான் அங்கே பார்த்துட்டு யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்தா அங்கே டயாங் தான் அப்படியே ஜிமினியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். இதை பார்த்தோன்னே ஜிமின் தான், டயாங்கா இவன் இப்போ இங்கே வந்தான், ஐயோ போச்சு அப்படி சொல்லி அவனோட ஹேண்டால் கவர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பிடுறான். திரும்பிட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கான். இப்போ மெக் தான் ஜிமினை பார்க்குறான். என்னடா ஆச்சு? மெக் மெக் தான் ரைட், மெக் லவ் பண்ணணுன்னு சொன்னால, சரி ஓகே. மெக்கை பார்த்துட்டு மெக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, மெக் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அப்படியே அவன் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே பெஞ்சில் படுத்துக்கவா? ஓகேடா படுத்துக்கோ அப்படின்னா. இப்போ ஜிமின் தான் மெக்கோட ஹேண்டை பிடிச்சி அவன் ஃபேஸ் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பெஞ்சில் சாஞ்சிக்கிறான். இதை பார்த்தோன்னே அங்கே டேக்கு அவ்வளோ கோவம் வருது. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜிமின் தான் டயாங் அங்கேருந்து போனதை பார்த்த உடனே ஹேண்டை விட்டுடுறான். என்னடா ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை மைக் அப்படி சொல்லி எழுந்திரிச்சிட்டு ரிட்டர்ன் நோட்ஸ் எல்லாம் காப்பி பண்ண ஆரம்பிக்கிறான்.
இப்போ லன்ச் பிரேக் தான், எல்லாருமே சாப்பிட போயிட்டுருக்காங்க. இப்போ மேக் தான், சரிடா நான் போய் உனக்கு ஃபுட்டு வாங்கி வைக்கிறேன், நீ வந்துரு. சரி ஓகே, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் ரெஸ்ட் ரூம் போகலான்னு போயிட்டுருக்கான். இப்போ ரெஸ்ட் ரூம் போய்ட்டும் வந்துடுறான். இப்போ ஜிமினுக்கு ஒரு கால் வருது. அது நியூ நம்பராக இருக்குது. இப்போ ஜிமின் தான், யாராக இருக்கும், ஒருவேளை டயாங்கா இருக்குமா, அப்படிலாம் இருக்காது அப்படி சொல்லி அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணிட்டு ஹலோ நான் தான் பேசுகிறேன். நானா, யார்? நடிக்காத, என் வாய்ஸ் உனக்கு தெரியாது. சீனியர், நான் உனக்கு சீனியரா? சொல்லுங்கள் டயாங், என்ன வேணும்? எங்கே இருக்கா? நான் எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன? எதுக்கு இப்போ புதுசாக வந்து என்னை விசாரிக்கிறீங்க, என்னை பற்றி கேட்குறீங்க? எங்கே இருக்கேன்னு கேட்டால் எங்கே இருக்கேன்றதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும். எங்கே இருக்க? நானா, கேன்டீனில். அப்படியா? ஆனால் கேன்டீனில் நீ இல்லையே, அந்த மெக் தான் இருக்கான். என்ன அவன் உனக்கு என்ன வேலைக்காரனா? உனக்கு கை இல்லையா என்ன? நீ ஃபுட்டெலாம் வாங்க மாட்டியா? ஐயோ, ஒருவேளை இவன் கேன்டீனில் இருக்கானோ? நான் கேன்டீனில் இல்லை, கிளாஸில் இருக்கேன். பொய் சொல்லாதடா, திரும்பி பாரு, உன் பின்னாடி தான் நான் இருக்கேன் அப்படின்றான். ஜிமின் அப்படியே பயத்தோடு திரும்பி பார்க்குறான். தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்ருக்கான். ஜிமின் தான், டயாங் எப்போ நீ வந்த? உனக்கு எப்போ கிளாஸ் ஓவர் ஆகிட்ட? நீ போகும்போதே உன் பின்னாடியே வந்துட்டேன். பின்னாடியே வந்தியா? ஆமாம். சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவேன் தான் வெளியே வெயிட் பண்ணேன். அது எப்படி நீங்கள் கேன்டீனில் இருக்கீங்க, அப்புறம் கிளாஸில் இருக்கீங்க அப்படி தானே? அது வந்து டயாங், கிளாஸ்க்கு தான் போகிறேன், அதான். சரிங்க சார். சரி வா, எங்கே வரணும்? வாடா, ஹோரா பண்ணாத. டயாங், இப்போ எதுக்கு நீ இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ண? எல்லாத்தையும் என்ன ரெஸ்ட் ரூம் முன்னாடியா பேசுவாங்க? ரெஸ்ட் ரூம்லேயே. என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. வாடா அப்படி சொல்லி இப்போ தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான், சரி இப்போ எங்கே போகிறோம்? டெரஸ்க்கு. எதுக்கு அங்கே? வாடா சொல்கிறேன், எப்போ பாரு ஏதாவது கொஸ்டின் கேட்டுக்கிட்டு அப்படி சொல்லி இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் என் டெரஸ் கிட்டே கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறான். நிற்க வச்சுட்டு, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன நினச்சிட்ருக்க? மெக் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்ருக்கியா? என்னது? என்ன நான் ப்ளே பாய் நினச்சிட்ருக்கியா? கிட்ட நீ இப்படி தானே கேட்ட? அது வந்து டயாங், இங்கே பாரு ஜிமின், நான் ஒன்றும் ப்ளே பாயும் இல்லை. அப்புறம் நான் எல்லாரையும் லவ் பண்ணுறேன், அவங்க கூட ஒன்றா இருந்திருக்கேன், ரொம்ப க்ளோஸாக இருக்கேன், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு தெரியுமா? நீ என்ன எதுவுமே தெரியாமல் 1 இயர் என்னை பார்க்காம இருக்க? இங்கே பாருங்க இங்கே பாருங்க சீனியர். என்ன டயாங்னே சொல்லு. இல்லை, இப்போ உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிச்சுல்ல நான் எதுக்கு அவங்கள விட்டு வந்துட்டேன்னு. அப்போது நான் அவங்கள சீனியர் சொல்லி பேசுகிறது தான் கரெக்ட். அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்களுக்கு தெரியாது அவங்கள பற்றி. அவங்களே மெக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஹாஸ்டலுக்கு கேர்ள்ஸை கூட்டிகிட்டு வர்றது, அப்புறம் 1 டேக்கு 2 கேர்ள்ஸோட டேட்டிங் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எப்பப்போ பிடிக்குமோ அப்படி தானே இருப்பீங்க. என்ன கூட நீங்கள் பார்த்தோன்னே பிடிச்சதுன்னு தானே சொன்னீங்க. அப்போது அதே லிஸ்ட்டில் நானும் ஒரு ஆள் தானே அப்படின்னு சொன்னோன்னே டேக்கிங்க கோவம் வருது, செம்மையாக கோவம் வருது. இப்போ தான் அப்படியே ஸ்லாப் பண்ணுறா ஜிமினை. ஜிமின் அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு, சீனியர் பரவாயில்ல, என் மேலே தப்பு தான், நான் அதுக்கு ஒத்துருக்கக்கூடாது. நீங்கள் கேட்டோன்னு என்னை நான் கொடுத்துருக்கக்கூடாதுல்ல. நான் உங்களை நம்பினேன், ஆனால் நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல. ஏன் சீனியர், ஏன் அப்படி? ஆல்ரெடி நான் என்னோடய அப்பா அம்மாவை அங்கே விட்டுட்டு அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு வந்துட்டேன்னு எவ்வளோ சேடாக இருக்கேன்னு தெரியுமா? இதில் அவங்க கூட இருந்த அந்த 1 டேவை நினச்சி இந்த 1 இயர் எவ்வளோ பெயினோடு இருக்கேன்னு தெரியுமா? இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு உங்களை பார்க்கவோ அவங்கக்கிட்ட பேசவோ இல்லை அவங்க கூட அப்படி இருக்கவோ கிஸ் பண்ணவோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் உங்களை 1 டேயில் லவ் பண்ணாலும் ட்ரூவாக தான் லவ் பண்ணேன், உங்களை மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டு போகலான்னு திரும்புகிறான். இப்போ தான், இங்கே பாரு ஜிமின், தப்பு பண்ணுற, அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்காத. உனக்கு அது புரிய வைக்காமல் என் கூட உன்னை கூட்டிகிட்டு போகாமல் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு இப்போ தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு வரான். இப்போ ஜிமின் தான், தயவு செஞ்சு கையை விடுங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு
கையை தட்டி விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக இறங்கி போயிடுறான். இப்போ டயாங் தான் உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணுன்னு எனக்கு தெரியும் ஜிமின் அப்படி சொல்லிட்டு போகிறான். இப்போ நேராக கேன்டீன் தான் போகிறோம். போயிட்டு சாப்பிட்லான்னு போகிறப்ப மெக் அவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுவாங்க. எங்கடா போனேன்? ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு வந்து சாப்பிட்லான்னு உட்காடுறான். இப்போ மெக்கும் ஜிமினும் தான் ஸ்மைல் பண்ணிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ டே தான் அங்கே ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். காயும் கூட வந்துட்டுருக்கான். அப்போ ஒரு 2 பொண்ணுங்க தான் டேவை பார்த்துட்டு ஹாய், நீங்கள் சீனியரா இல்லை ஜூனியரா? சீனியர், அதாவது பிஜி ஃபஸ்ட் இயர். ஓ சீனியரா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்ன ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதான் சொல்லணும்னு நினச்சோம் அப்படி சொல்கிறாங்க. இதை ஜிமின் பார்த்துட்ருக்கான். ஜிமினுக்கு கோவமாக வருது, பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பார்க்காத மாதிரியே சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ அந்த பொண்ணுங்க தான் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? என்னது? இல்லை, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்டேன். இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் அவங்க ஓகே சொல்லிட்டா இருக்கும். யார் ஓகே சொல்லணும்? அது ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு புரியாது, புரியுறவங்களுக்கு புரியும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணுங்க தான் சரி ஓகே, உங்கள் நேம் எதுக்கு? இல்லை, உங்கள் நேம் சொன்னால் நல்லாயிருக்கும். கிம் டயாங். ஓ கிம் டயாங், நல்லா இருக்கு, அவங்கள மாதிரி உங்கள் நேமும். தேங்க்யூ கேர்ள்ஸ், போயிட்டு அங்கே லஞ்சை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி சொல்லிவிட்டு ஜிமினை பார்த்த மாதிரி தான் உட்கார்றாரு. இப்போ ஜிமின் தான் சாப்பிட்ற மாதிரியே டேவை பார்க்குறான். அவனுக்கு கோவமாக இருக்குது அந்த பொண்ணுங்க பேசிட்டு போனது. இப்போ இங்கே டே தான் சாருக்கு கோவம் வருது போலையே. அப்போ இந்த மெத்தடே யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமோ? காய் என்னடா? சரி, நாளையிலேருந்து நம்ம இல்லை நான் என்னடா சொல்ல வர மச்சான், சொல்லுடா. பழைய மாதிரி இருக்கலான்னு நினைக்கிறேன். என்ன ப்ளே பாயாக மாற போகிறேன்? என்னடா சொல்கிற? பாருடா அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் சாப்பிடவே இல்லை, அந்த ஃபுட்டை அப்படியே வச்சுட்டு போயிடுறான். கிளம்பிட்டானா இவனுக்கு கோவம் இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஃபுட்டை வச்சுட்டு கிளம்பிடுவான் அப்படி சொல்லி காயும் அப்படியே போயிடுறான் பின்னாடி. இப்போ இப்படியே தான் போகுது. எல்லா கேர்ள்ஸும் டேக்கிட்ட போய் கரெக்டாக ஜிமின் வரும்போது தான் டேக்கிட்ட போய் வலிஞ்சிக்கிட்டு இருப்பாளுங்க. டேவை பார்க்குறது, டேவோட நேம் கேட்குறது, நம்பர் கேட்குறது, அவங்கள கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்குறது, அப்புறம் அவனோட நேம் கேட்குறது, அவனை டச் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இங்கே ஜிமின்கா அவ்வளோ கோவம் வரும். ஆனால் ஜிமின் அவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பான். ஒன் டே தான் காலேஜெலாம் ஓவர் ஆகிடுது. இப்போ டே தான் ஜிமினோட கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கான். அப்போ மெக் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருப்பான். ஏன்னா மெக்கோட பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பிக் பண்ணுறதுக்காக மெக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிருப்பான் அங்கேருந்து. ஜிமின் தான் லாஸ்ட்டாக கிளாஸ்லேருந்து வெளியே வருவான். இப்போ டே தான் அப்படியே அந்த கிளாஸ்க்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுற? சீனியர் என்ன பண்ணுறீங்க? இங்கே சீனியர்னு சொல்லாதுடா, கோவமாக வருது. சரி சொல்லுங்கள் சீனியர், என்ன வேணும்? என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாதா? சீனியர், அது வந்து சொல்லுடா, ஆன்சர் தெரியுமா தெரியாதா? தெரியும் சீனியர், சொல்லுங்கள். சும்மா தான் ஹாஸ்டல் போகலான்னு. ஓ ஹாஸ்டல் போகலான்னு. நான் உன்னை ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகணுமே. ஒரு பிளேஸ்க்கா? ஹேடா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. டேவோட கார் தான் இருக்குது. ஸோ அந்த காரில் ஜிமின் உட்கார சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் எதுவுமே பேசலை. இப்போ டே தான் என்னவோ என்னை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, என் கூட இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனால் இப்போ எதுவுமே சொல்ல மாட்டியே. அது வந்து சீனியர், சரி நான் எதுவும் கேட்கல அப்படி சொல்லிட்டு கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவே பார்த்துட்ருக்கான். பாரு, ப்ளே பாய்ன்றது கரெக்டாக தான் இருக்குது. எல்லா பொண்ணுங்களும் இவங்கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க. ஏன் வேறு பசங்களே இல்லையா அந்த காலேஜில்? இவனா அவ்வளோ அழகாக இருக்கான்? அழகாக தான் இருக்கான். நான் கோவப்பட்டிருக்கக்கூடாதோ? அந்த பொண்ணுங்க எப்படி வலியுதுங்க. இவனை பல்ல காமிச்சிட்டு அதை டச் பண்ணும்போதெல்லாம் ஏன்றான். ஆளை பாரு. அந்த பொண்ணுங்க இவன்கிட்ட பேசினா எனக்கு ஏன் இவ்வளோ எரியுதுன்னு தெரியல. விட்டால் அந்த பொண்ணுங்களை அடித்து எங்கேயாவது அமைதியாக இருச்சுமேன். இவனை பார்க்கும்போதெல்லாம் கோவமாக வருது. ஆனால் இவன்கிட்ட இருக்கும்போது எல்லா கோவமும் போயிடுது. என்ன பண்ணுறது அப்படி சொல்லி ஜிமின் டேவையே பார்த்துட்ருக்கான். இப்போ டே தான் என்ன பார்க்குற?
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு திரும்பிடுறான். இப்போ டே தான் ஒரு பிளேஸில் போய் ஸ்டாப் பண்ணுறான் காரை. என்ன இடம் இது, வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். டேவோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அங்கே நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. இப்போ டே தான் எங்கே பார்த்தியா, இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தியா, இவங்க தான் நான் டேட் பண்ணவங்க. நீ சொன்னியே நான் ப்ளே பாய்னு, ஏன் ப்ளே பாயாக இருக்கவங்க எல்லா கேர்ள்ஸையும் ஏமாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இவங்க யாரையும் நான் இது வரைக்கும் டச் பண்ணதே இல்லை. ஏன் அவங்க கிட்ட கூட போனதில்லை. அவங்களே நான் டச் பண்ண விட்டதும் இல்லை. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுறப்ப என்னோடய அப்பா ஏதாவது என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா நான் ரொம்ப ஹர்ட்டாக இருப்பேன். ஸோ எனக்கு யாரு கூடயாவது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், அது ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கணும்னு தோணும். அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இந்த கேர்ள்ஸோட டேட்டிங் போவேன். ஆன்லைனில் தான் பார்ப்பேன், டேட்டிங் போவேன், இவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். அப்புறம் நம்ம ஹாஸ்டலில் இருக்குல்ல ஒரு கம்ப்யூட்டர், என்னோடய ரூமில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதில் இவங்க கூட ஜாயின் பண்ணி கேம் விளையாடுவேன். இதை தவிர இவங்க கூட நான் எதுவுமே பண்ணதில்லை. நீ வேணால் கேட்டு பார்த்துக்கோ. இவங்க யாராவது என்னோடய கேரக்டரை தப்பாக சொன்னால் இப்போவே நான் உன்னை விட்டு போகிறேன் ஜிமின் அப்படி சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் எல்லா கேர்ள்ஸையும் பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ பேரா, அட பாவி, இவ்வளோ பெரிய டேட் பண்ண அப்படி சொல்லிட்டு டயாங்கை பார்க்குறான். டயாங் தான், ஏன் என்ன பார்க்குற, கேளு அப்படின்றான். இப்போ அதில் ஒரு பொண்ணு தான் டயாங் கிட்ட வந்து டயாங் டச் பண்ணுற மாதிரி வரா. இப்போ டயாங் தான் தள்ளி வந்துட்டு, என்ன சொல்லு டயாங், என்ன ரிட்டன் என்ன கூப்பிட்ருக்க, என்ன ஏதாவது டேட்டிங் போகிறோமா, இந்த வாட்டியாவது எனக்கு ஓகே சொல்வியா, லவ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஒன் டே இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு அன்றைக்கி சொன்னேன்ல. இல்லை டயாங், உனக்கு பிடிக்காது தான், பட் எனக்கு உன்னை பார்த்ததுலேருந்து உன் கூட அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ ஜிமின் தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், என்ன பேசிகிட்ருக்கீங்க, சார் நான் வந்து டயாங் கிட்டே பேசிகிட்ருக்கேன், உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் அப்படின்றான். டே தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன சொல்லு, இங்கே பாரு, நாங்கள் எவ்வளோ தடவை கேட்குறோம், எங்கள் எல்லோரையும் டேட்டிங் கூட்டிகிட்டு போகிற, ட்ரிங்க்ஸ் வாங்கி தர, அப்புறம் நாங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நீயும் ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியோன்னு நினச்சி உங்ககிட்ட வந்தால் அவ்வளோதான் லிமிட், கிளம்புறீங்கன்னா கிளம்புங்க அப்படின்ற. அப்புறம் எதுக்கு நான் டேட்டுன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அது வந்து சரி ஓகே, இந்த வாட்டி நான் வேணால் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரவா, இல்லை வேறு ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வரவா, அதை வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போது உனக்கு என் மேலே அப்படின்னோடனே எங்கள் ஜிமினுக்கு தான் அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த பொண்ணை அப்படி ஸ்லாப் பண்ணுறான். இப்போ அந்த பொண்ணு தான் 2 கன்னத்துலேயும் கையை வச்சுட்டு, எதுக்கு என்னை இப்போ அடிச்சிங்க, நான் இப்போ டேக்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன், அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, அவன் என்னோடய ஹஸ்பண்ட், எவ்வளோ தைரியம் உனக்கு, ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வருவா, ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வருவா, ஒன் டே ஸ்டே பண்ணணும், என்ன நீ ஏன் முன்னாடியே பேசிகிட்ருக்க, இதுக்கு முன்னாடி அவன் உன் கூட டேட் வந்திருக்கலாம், அதான் அவன் சொல்கிறான்ல, அவன் உன் கூட டேட் வந்திருக்கான், அப்போவே என்ன சொன்னான், லிமிட்டை தாண்டாதீங்கன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னான்ல, அப்புறம் என்ன அவன் கேரக்டர் தெரிஞ்சுட்டு இப்போ அவன்கிட்டே வந்து கேட்குற, இங்கேருந்து போயிடு, இங்கே பாருங்கள் கேர்ள்ஸ், இங்கே இருக்கானே இவன் என்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் டேட் பண்ணியிருக்கான், இதுக்கப்புறம் அவன் வேறு யாரையும் டேட் பண்ண மாட்டான், ஏன்னா அவன் டேட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் இங்கே, இதுக்கப்புறம் யாரும் அவனை காண்டாக்ட் பண்ணுறது, அப்புறம் அவனுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன், ட்ரக்ஸ் வாங்கிட்டு வரேன், ஒன் டே அவன் கூட இருக்கணும், இப்போல்லாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் இவளுக்கு நடந்தது தான் அவங்களுக்கும் நடக்கும் அப்படி சொல்கிறான். இப்போ டே தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், எதுக்கு சிரிச்சிட்ருக்க, அத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க, அதுலேயே இவன் உன்கிட்ட வந்து பழிஞ்சிக்கிட்டு பேசிகிட்ருக்கா, நீ ஏன்னு சிரிச்சிட்ருக்க, காலேஜ்லேயே அப்படி தான் பண்ணிகிட்ருக்க, ஒழுங்கு மரியாதையாக இவங்க எல்லாரையும் போக சொல்லிவிடு, அப்புறம் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருந்தனால தானே இவங்க எல்லாரையும் கூப்பிட்டேன், இப்போவே என் கண்ணு முன்னாடியே இவங்க எல்லாரோட காண்டாக்ட் நம்பரையும் டெலீட் பண்ணுறேன். இப்போ டே தான் சிரிச்சுக்கிட்டே ஓகே டெலீட் பண்ணுறேன், பண்ணுடா ஃபஸ்ட்டு, தாவா, ஆமாம் உனக்கு இதுக்கப்புறம் என்ன மரியாதை கொடுக்கணும், இப்போ நீ டெலீட் பண்ணுறியா இல்லை உன் ஃபோனை, ஆல்ரெடி என் ஃபோனை அடிச்சிட்டேன்டா இருடா அப்படி சொல்லி அவன் முன்னாடியே அவனோட ஃபோனில் இருக்க எல்லா கேர்ள்ஸ் நம்பரையும் டெலீட் பண்ணிடுறான். லாஸ்ட்டாக 2 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க, அதில் ஒன்று ஒயன், இன்னொன்று டேவோட அம்மா. இப்போ ஜிமின் கிட்ட தான், பார்த்தியா
எல்லாரோட நம்பரையும் நான் delete பண்ணிட்டேன். இப்போ ஜிமின்டா திரும்பி அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னோட பாய் ஃப்ரெண்டை நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையாக போங்க அப்படின்னோடனே இந்த பொண்ணு தான் 2 கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே போகிறா. எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ இங்கே ஜிமின்டா தேவை பார்த்துட்டு, என்னடா என்ன நினச்சிட்ருக்க, நீ நான் அவ்வளோ பெரிய ப்ளே பாயா, இத்தனை பொண்ணுங்கிட்ட டேட் பண்ணியிருக்க, அது நீ வர்றதுக்கு முன்னாடிடா. ஓ, நான் வர்றதுக்கு முன்னாடினா நீ டேட் பண்ணுவ. ஐயோ ஜிமின், இங்கே பாரு ஜிமின், அதான் சொல்கிறேன்ல, நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது, இல்லை நான் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும்போது, ஏன் டிப்ரெஷனில் இருக்கும்போது நீ இந்த மாதிரி பீச்சு பார்க்லாம் போக மாட்டியா? உனக்கு அதெல்லாம் பிடிக்காதா? கேர்ள்ஸோட டேட் பண்ணுறதா பிடிக்குமா? ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா பிடிக்குமா? ஏய் இருடா, ஏன்டா கோவப்படுறேண்ணா? அன்றைக்கி அவங்க சொல்லும்போது எனக்கு பொசசிவ் தான் ஆகிருக்கு போல். நான் தான் என்னை ஏமாற்றிட்டேன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். 1 இயர் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமாடா? ஏன்டா இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் என்னை பார்க்க வந்தேன்னு அடிக்கிறான். ஏய், நீ தான் எங்கே இருக்கேன்றது கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. நானும் நீ இப்போ வருவ அப்போ வருவேன்னு எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா? உன்னை நினைக்காத நாளே இல்லைடா. இதை மட்டும் சொல்லு, 1 இயருக்கு அப்புறம் என்னை பார்க்க வந்திருக்கல்ல? ஆமாம், நீ கூட தான் என்னை லவ் பண்ணி 1 டேலேயே விட்டுட்டு போயிட்ட. நான் தான் உன்னை கஷ்டப்பட்டு 1 இயரில் தேடியிருக்கேன். அப்படியா? 1 இயரில் என்னை தேடினியா? ஏய், நான் உன்னை எவ்வளோ தேடினேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இந்த காலேஜும் வந்தேன்டா, நானும் காயந்தான் வந்தோம். ஆனால் உன்னை பார்க்கவே இல்லையே. அப்படியா, வந்தீங்களா? ஆமாம் வந்தோம். சரி வா போகலாம். எங்கே ஜிமின்? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் டேவோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ டே தான், டேய் எப்போவுமே நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், இப்போ நீ என்னடா என்ன கூட்டிகிட்டு போகிற? அதெல்லாம் அப்படி தான், வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான் ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த 1 இயர் நீ இல்லாமல் இந்த பீச்சில் தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். யாருமே என் கூட இருக்க மாட்டாங்க, மேக் கூட இருக்க மாட்டான். நான் மட்டும்தான் உன்னை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணுவேன். அதுவும் அங்கே பார்த்தியா, அந்த ஃபேமிலி எப்போவுமே இங்கே தான் இருப்பாங்க அவங்களோட பேபிஸோட. நான் அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபேமிலியை பார்த்துட்டு, இதே மாதிரி நீயும் நானும் நம்மளோட பேபிஸாக இருக்கணும்னு எனக்கு ஆசை. அப்படியா, இவ்வளோ பெரிய ஆசை இருக்கா? அப்போ நம்ம போய் ரெடி பண்ணலாமா? நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீ என்ன பேசிகிட்ருக்க? ஒன்றால் ஜிமின் சொல்லு. இங்கே பாரு, இதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ அப்செட்டாக இருந்தாலும் சரி, நீ யாரையாவது மிஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா நீ ரொம்ப ஹர்ட் ஆகியிருந்தாலும் சரி, இங்கே வா. இங்கே வந்து இந்த பீச்கிட்ட வந்து அமைதியாக உட்காந்துட்டு நீ ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்தா கூட போதும். ஆட்டோமேட்டிக்காக உன் மைண்டில் இருக்க எல்லாமே கிளியர் ஆகி நீ அப்படியே நியூ பர்சனாக மாறிடுவேன். ஒவ்வொரு டேவும் உன்னை மிஸ் பண்ணுறேன்றத இங்கே தான் சொல்லிட்டு போவேன். தெரியுமா எனக்கு? டே தான் ஜிமினே பார்த்துட்ருக்கான். ஜிமின் அப்படியே டியர்ஸோட டேவை பார்த்துட்டு, இங்கே பாரு டே, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி 1 டே தான் ஆச்சு. அந்த 1 டேலேயே உன்னை விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஆனால் இந்த 1 இயர் ஃபுல்லாக உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்றது ஏதோ இந்த பீச்சுக்கும் இந்த பீச் மணலுக்கும் தான் தெரியும். எவ்வளோ தடவை தெரியுமா இந்த பீச்கிட்ட வந்துட்டு நான் அழுதுட்டு உன்னோட நேமையும் என்னோட நேமையும் இங்கே ரைட் பண்ணி ஹார்ட் போட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன் தெரியுமா? எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா உன்னை. நான் உன்கிட்ட கோவப்பட்டு வந்திருக்கலாம், எப்போயாவது நீ திரும்ப வருவ, எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவ, என்னை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டே இருந்தேன். இதோ வந்துட்டேன். ஆனால் வந்ததும் இல்லாமல் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்தல. ஜிமின், அவங்க யாரும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைடா. அப்புறம் யார்? அவங்க யாரோ ஒரு 3rd பர்சன், அவ்வளோதான். 3rd பர்சன் கூட தான் டேட் பண்ணியா? ஏய், இப்போ நார்மலாக நம்ம டேட்டிங் போகிறோம்ல, அந்த மாதிரி தான்டா, தெரியாதவங்க கூட டேட்டிங் போகிற மாதிரி தான்டா, ப்ளீஸ் தான். சரி இங்கே பாருட்டே, இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன், போதுமா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் டேவை டைட்டாக ஹக் பண்ணுறான். அப்பா ஹக் பண்ணிட்டான். அப்படி சொல்லிட்டு இப்போ டேவன் தான் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறான். இப்போ நீ ஹாப்பியா? என்னது ஹாப்பியா? என்ன சொல்கிற? இல்லைடா, இப்போ நீ ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்டேன். 1 இயராக என்ன ரொம்ப மிஸ் பண்ணேன், இங்கே தான் வந்து அழுவேன்னு சொன்னல, அதுக்கு தான் கேட்டேன். ஹாப்பி. என்னோட டே எனக்கு மட்டும்தான், இதை மட்டும்தான் நானும் திங்க் பண்ணேன். நீ எனக்கு மட்டும் இருக்கணும். உன்னை யாரும் என்கிட்ட வந்து தேவை நான் லவ் பண்ணுறேன் என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதே தான், நான் தானே உன்னோட ஃபர்ஸ்ட் லவ். அதில் என்னடா டவுட்டு? இந்த ஜிமின் தான்
இந்த ஜிமின் மட்டும்தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ். அப்படியா? உண்மையாவா? இந்த வாட்டியாவது உண்மையை தான் சொல்கிறியா இல்லை? டேய் இங்கே பாரு, ஒரு தடவை உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு 1 இயர் வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் போய் சொல்ல முடியாது. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ். அப்புறம் நான் உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? அப்போ நீ இது வரைக்கும் யாரையும் கிஸ் பண்ணது இல்லையா? எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நான் யாரையும் கிஸ் பண்ணதில்லை, தெரியுமா? டயாங், அதே மாதிரி நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ், தெரியுமா? நான் உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணேன், உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணேன். நீ தானே என்னோடய ஃபர்ஸ்ட் லவ். ஏய் இரு, ஃபர்ஸ்ட் என்னென்னா சீனியருன்னு, அப்புறம் டயாங்கன்னு, அப்புறம் டேன்னு, அப்புறம் டேன்னு. இப்போ என்னடா டா போட்டு கூப்பிட்ற? என்னோடய பாய் ஃப்ரெண்டை, என்னோடய ஹஸ்பண்டை நான் என்ன வேணால் சொல்லி கூப்பிடுவேன். அதில் உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லைப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் கூட இருந்தால் போதும். சரி வா போகலாம். சரி, நீ எதுக்கு அந்த மெக்கோட ஹேண்டை பிடிச்சி உன்னோட சிக்ஸ் கிட்ட வச்சுட்டு இருந்த? அதுவா, மெக்க ஒரு ஐடியா கொடுத்தான் அவனை அவாய்ட் பண்ணுறதுக்கு. என்ன அவாய்ட் பண்ணுவா? அவனை லவ் பண்ணுற மாதிரி நடிக்க சொன்னான், அதான். ஓ, நடிக்க சொன்னானா இல்லை அவன் அவனை உண்மையாக லவ் பண்ணுறானா? டே அப்படிலாம் இல்லை அவன் என்னோடய ஃப்ரெண்டு. எனக்கு அப்படி தெரியல. எனக்கு என்னவோ அவன் அவனை லவ் பண்ணுறான்னு தோணுது. எனக்கும் ஃபீல் ஆகும் அவன் என்னை லவ் பண்ணுறான்னு. ஆனால் அவன் என்னோடய ஃப்ரெண்டு. இந்த 1 இயரில் 1 டைம் கூட அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலை. இதுலேருந்தே தெரியல அவன் என்னை ஃப்ரெண்டாக நினைக்கிறான். எனக்கு அப்படி தோணலப்பா. சரி கோவப்படாத, வா போகலாம். எங்கே போகலாம்? வேறு எங்கள் ஹாஸ்டல் தான். எனக்கு டைம் ஆகுது. இதுக்கப்புறம் நான் லேட்டாக ஹாஸ்டல் போனால் அப்புறம் அவ்வளோதான், என்னை அவுட் சைடில் போய் ஸ்டே பண்ண சொல்லிவிடுவாங்க. பரவாயில்லடா, வா நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம்ண்ணா. ரூம் புக் பண்ணலாமா? கொண்டுட வேட்டே ஒன்று, நான் போகிறேன். எங்கடா போகிற? ரூம் புக் பண்ணலாம். எனக்கு தெரியும், பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே நீ என்ன பண்ண. இன்றைக்கி 1 இயர்க்கு அப்புறம் என்னை பார்த்துருக்க. அப்போ நீ என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் வரமாட்டேன் போடா அப்படி சொல்லி அங்கேருந்து ஓடுறான். பின்னாடியே ஓடுறான். இப்போ ஜிமின் தான் திரும்பி பார்த்துட்டு, வராதுடா, அப்புறம் வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் வருவேன் அப்படி சொல்லி பின்னாடி ஓடி வந்துகிட்டே இருக்கான். இப்போ காய் தான் ஃபோன் அடிக்கிறான். மச்சான் எங்கடா இருக்க? என்னடாச்சு? ஃபாஸ்ட்டாக வாடா. என்னடா ஃபாஸ்ட்டாக வாடா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டே தான் நின்றுடுறான். ஏதாவது பிரச்சனையா? உங்கள் அப்பா வந்திருக்காரு. அப்பாவா? அவர் எதுக்கு அங்கே வந்தார்? நீ இந்த காலேஜில் ஜாயின் பண்ணாது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுடா. அவருக்கு எப்படிடா தெரிஞ்சுது? தெரியல, ஆனால் நீ இங்கே ஜிமினை தேடி தான் வந்திருக்கேன்றத தெரிஞ்சிருச்சு. கூட ஒயனும் வந்திருக்காளா அப்படி சொல்லி நின்று பேசிகிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக ஜிமின் தான் டே பக்கத்தில் வரான். என்னாச்சு டே, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, அப்பா வந்திருக்காங்களா, அது கூடவே ஒயனும் வந்திருக்கா, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வரவா? நானும் அங்கே தானே போகணும். அது இல்லைடா, நான் உன்னை லவ் பண்ணுறது தான் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். என்னது, நம்ம லவ் பண்ணுறதா? என்னடா சொல்கிற? இந்த 1 இயர் நீ இல்லாமல் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், ரொம்ப ஹர்ட் ஆகி வேறு இருந்தேன்னா. நீ எங்கே தேடியும் கிடைக்கல, நான் ரொம்ப சேடாக இருந்தேன். வீட்டில் யார்கிட்டையும் பேசல, சாப்பிடல, எதுவுமே பண்ணல. அதனால் அப்பா கேட்டுட்டு, எப்போவுமே அவர் கேட்க மாட்டார், ஆனால் அவர் கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு வேளை இங்கே வர்றதை நான் ஒயன்கிட்ட சொன்னனால ஒயன் சொல்லிட்டாலே என்னவோ. அவள் அப்படிலாம் சொல்ல மாட்டாடா. நான் இங்கே ஸ்டடி பண்ணுறது ஒயனுக்கு எப்போவோ தெரியும், அவளே உன்கிட்ட சொல்ல. என்னது, அவளுக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும். உன்கிட்ட அவள் சொல்லலைல்ல? சொல்லலைடா. இருக்கு அவளுக்கு. அவளை என்ன பண்ணுறேன்னு அவகிட்ட சொல்லாதான்னு நான் தான் சொன்னேன். சரியா, அவளை போய் எதை கேட்காத. சரி போகலாமா? சரி வா அப்படி சொல்லி போகிறாங்க. இந்த டேக்கா என்னவா இருக்கும், ஜிமினை பார்த்தா அவர் என்ன சொல்லுவார் இப்படின்னு தான் பயந்துட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் அவங்க அப்பா டேவை ஏதாவது அடிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கான். இப்போ டேவோட அப்பா தான் அங்கே வெயிட் பண்ணுறாரு என்ட்ரன்ஸ்லேயே. இப்போ டே தான் காரை ஸ்டாப் பண்ணிட்டு, ஜிமின் அதான் எங்கள் அப்பா. அப்படியா, அழகாக இருக்கார் உங்கள் அப்பா உன்ன மாதிரியே. ஐயோ இருக்கட்டும்டா, என்ன பண்ண காத்திருக்காருன்னு நினச்சிட்ருக்கேன் நானே, நீ வேறு அப்படி சொல்லி காரை விட்டு இறங்குறாங்க. இப்போ டேவோட அப்பா தான் டேவை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு, எங்கே போனாலும் சொல்லிட்டு போக மாட்டியாடா? உனக்கு இந்த காலேஜில் தான் ஜாயின் பண்ணணும்னா சொல்லு, கண்டிப்பாக நானே உனக்கு சீட் வாங்கி ஜாயின் பண்ணியிருப்பேன். அதே நான் நீயே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்க. என்னப்பா வேணும் உங்களுக்கு? இப்போ எதுக்கு வந்தீங்க? இப்போ என்ன உனக்கு? உன் கூட இருக்க அந்த பையனை பிடிச்சிருக்கு அவ்வளோதானே?
இது வரைக்கும் நீ எது கேட்டுமே நான் உனக்கு கொடுத்தது இல்லைல்ல, இப்போ சொல்கிறேன், அந்த பையனை நீ மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு ஓகே தான். ஆனால் இந்த 1 இயர் ஃபுல்லாக உன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக, யார்கிட்டையும் பேசாமல் ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தல்ல, வீட்டுக்கு கூட வராமல் ஹாஸ்டல்லே இருந்தல்ல, அந்த மாதிரி மட்டும் இருக்காதுடா. அன்றைக்கி ஹாஸ்டலில் வந்து பார்த்தேன், அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த பெட்ஷீட்டை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்க. எனக்கு தெரியல நீ ஏன் அப்படி இருந்தேன்னு. அப்புறம் தான் என்கிட்ட சொன்னான். அவள் 1 வீக் முன்னாடியே சொல்லிட்டா. அப்போவே நான் அந்த பையன் இங்கே தான் படித்தான்றதை இவனை பற்றி ஃபுல் டீட்டெயில் கேட்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்தேன். 1 வீக் முன்னாடியே இவனோட ஃபுல் டீட்டெயில் கேட்டு இவங்க பேரண்ட்ஸையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ஓகே தான். நீ அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு தானே நினைக்கிறேன். டேதான் எதுவுமே பேசாமல் பார்த்துட்ருக்கான். இங்கே ஜிமினோ தான் என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ டேதான், அப்பா நீங்களா பேசுகிறீங்க? நான் தாண்டா பேசுகிறேன். இந்த பையனை நீ மேரேஜ் பண்ணிக்கணும் தானே? ஆமாப்பா பண்ணிக்கோ, நம்ம கிராண்டாக பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த பையன் காலேஜ்லாம் முடிச்சிருட்டோம், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜிமின், சார்லாம் வேணாம், அங்கிள் சொல்லு. அங்கிள் அது வந்து அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், உங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் பேசிட்டேன், அவங்களுக்கு இந்த மேரேஜில் ஓகேவா அப்படி சொல்கிறப்ப மெக்கு தான் பின்னாடி நின்றுட்டு மேரேஜா? டேவோட அப்பா தான் திரும்பி பார்க்குறாரு. ஆமாப்பா, உன்னோட ஃப்ரெண்டுக்கும் என் பையனுக்கும் மேரேஜ் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம். இவனும் காலேஜ் முடிக்கட்டும், அப்புறம் இவனும் 1 இயர் முடிச்சிடுவான்ல, அப்போ மேரேஜ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ மெக் தான், அவ்வளோதானா? என்னோட லவ் சொல்லாமலே முடிஞ்சிருச்சா? அப்போ என்னோட காதல் சொல்லாத காதலா என்ன? கடவுளே அப்படி சொல்லி அவள் பார்த்துட்டே இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்ருக்கா. இப்போ காய் தான், கவலைப்படாத மெக், உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு கூட தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு 2 டேஸ் டேட் போயிட்டு 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு, என்னது இல்லை 2 டேஸ் டேட் போயிட்டு 1 டே ப்ரப்போஸ் பண்ணி உனக்கு கரெக்ட் பண்ணிடுறேன். கொன்னுடுவேன் காய் ஒன்று, பரவாயில்லடா மெதுவாக கொண்டுக்கோ, வா இப்போ டேட் போகலாம் அப்படின்னு மெக்கை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ மெக் தான் ஜிமினே பார்க்குறான். பார்க்காதடா, அதான் அவன் கமிட்டட் ஆகி இப்போ மேரேஜே பண்ணிக்க போகிறானே, எதுக்கு நீ அவனை பார்க்குற அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். இப்போ டே தான், பார்த்தியா இந்த ரூட்டை கிளியர் ஆகிடுச்சு. என்னது, எனக்கு தெரியும் காய்க்கு மெக் மேலே ஒரு கண்ணுன்ட்டு, அதுதான் காய்கிட்ட மெக்கை லவ் பண்ணுறியாடா அப்படி இப்படின்னு கேட்டேன். அவனும் ஆமான்னா, அதான் மெக்கோட கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்தேன், கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். சார் ப்ளே பாயின்னு தான் நினச்சேன், ஆனால் ஐடியா கொடுக்குறதுல வல்லலாம் இருக்கீங்க. அப்படியா, ரொம்ப பெருமையாக சொல்கிற. அங்கிள் இருக்காங்க, அமைதியாக இரு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவோட அப்பாவை பார்க்குறாங்க. வா ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஏன்டா எட்டி பார்க்குறா, பார்த்துட்டு ஜிமின் ஓகேவா, இதுக்கெல்லாம் நான் தான் ரீசன், அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்போ ஜிமின் தான் ஒயனை போய் ஹக் பண்ணுறான். இப்போ டே தான் டியோஸோட அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு, தேங்க்யூப்பா, நான் நீங்கள் இதுக்கு ஓகே சொல்வீங்கன்னு நினச்சி பார்க்கவே இல்லை. இதை பாரு, நான் உன்னை என்ன தான் கோவத்தில் திட்டினாலுமே நீ 1 டே சேடாக இருந்தாலும் அதை என்னால் தாங்கிக்க முடியாதுடா டே, இதுக்கப்புறம் இப்படி இருக்காத. அதான் நீ யாரை லவ் பண்ணுறியோ அவங்கள உன்கிட்டே கொடுத்துட்டேன்ல, இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருப்பல்ல, சேடாக இருக்க மாட்டேன்ல, ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்ல. ஆஹாப்பா பண்ண மாட்டேன், ஹாப்பியாக இருப்பேன், சிரிச்சிட்டே இருப்பேன்ப்பா. அதுதான் என்னை சிரிக்க வைக்கவும் என்னை பார்த்துக்கவும் அவன் வந்துட்டான்ல அப்படின்றான். அங்கே ஜிமின் வைன் கூட சிரித்து பேசிகிட்டு இருக்கா. அவங்க அப்பா தான் பார்க்குறாங்க. பரவாயில்ல, கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் அந்த பையனோட ஃபேமிலிலாம் பிடிச்சிருக்கு, சீக்கிரமாக அவங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணோண்டா, இல்லைனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படி சொல்லிவிட்டு அவங்க அப்பா ஏதாவது சிரிச்சுட்டே, வயன் டைம் ஆகுது போகலாமா? வரேன்ப்பா அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே ஜிமின், எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வரேன். என்ன ஒர்க் இருக்குது? அது ஒன்றும் இல்லை, அப்பாவோட ஃப்ரெண்டோட சன்னுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அதுக்காக போகிறோம். சரி ஓகே பாய் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜிமின் நான் பாய் சொல்லிட்டு டே கிட்ட வரான். இப்போ டே தான், ஜிமின் அதான் மேரேஜுக்கும் ஓகே சொல்லிட்டாங்கல்ல 2 ஃபேமிலிலேயும். ஆமாம், அப்புறம் இன்னைக்கு நம்ம கொன்னுடுவேன் டே. அதெல்லாம் முடியாது டே, அதுக்கெலாம் நான் ஓகே சொல்ல மாட்டேன். அப்புறம் வா, நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நீ அவனோட ரூமில் போய் ஸ்டே பண்ண, நான் என்னோடய ரூமில் ஸ்டே பண்ணுறேன்ட்டு இப்போ ஜிமின் தான் அங்கேருந்து அவனோட ரூமுக்கு போயிடுறான். ரூமுக்கு போயிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நினச்சிட்ருக்கான். இப்போ ஜிமினோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஜிமின் அம்மா, எவ்வளோ டேஸ் ஆச்சுல அம்மா கிட்ட பேசி, அம்மா அது வந்து நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு. ஏன்டா உன் மேலே இந்த கோவம் எங்களுக்கு 1 டேயில் போயிடுச்சு, நீ கால் பண்ணுவேன்னு சொல்லி எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா?
அங்கே போனோன்னா நம்பர் கூட சேஞ்ச் பண்ணிட்டேன்ல. ஜென்கிட்டேயும் சுகாக்கிட்டேயும் தான் கேட்டுட்டு இருந்தோம். அம்மா சாரிம்மா, இப்போ கூட அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுனால தான் கால் பண்ணோம். இல்லைனா நீயே பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்போம். உங்கள் அப்பா உன் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கார். என் பையன் பேசவே மாட்டான் என்கிட்ட, என்னை விட அதிகமாக ரொம்ப பிடிவாதக்காரனாக இருக்கான்ட்டு. அம்மா சரிடா. அப்புறம் மிஸ்டர் கிம் பார்க்க வந்திருந்தாங்க. அம்மா உண்மையாவா? ஆமாம், நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. வந்து எல்லாத்தையும் சொன்னாங்க. எங்களுக்கு ஓகே தான். அவரோட பையனை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவனை நல்லா பார்த்துப்பான்னு தோணுதுடா. அதான் ஓகே சொல்லிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணி வச்சிடுறோம் நாங்கள். அம்மா ஆமாண்டா, உங்கள் அப்பா தான் சொல்ல சொன்னார். உனக்கு என்றைக்கு மேரேஜ் ஆகுதோ அன்றைக்கி தான் உங்கள் அப்பா பேசுவார் அவன்கிட்ட. சரியா? சரி, டைமுக்கு சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு, வச்சிடறேன்டா. அம்மா நான் கால் பண்ணி தானே நீ இப்போ பேசினேன். இதுக்கப்புறம் என்னால் பேச முடியாது ஜிமின், பார்த்துக்கோ அப்படின்னு கட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் சிரிச்சிட்டு தான், என்னை விட மோசமாக இருக்காங்க எங்கள் வீட்டில், நல்லா ஃபைட் பண்ணுறாங்க என் கூட அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு ஃபோனை வைக்கிறான். தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரான். டே எப்படி உனக்கு பாஸ்வேர்ட் தெரியும்? அதான் மெக்கு இருக்கான்ல, மெக்கு இப்போ காய் கூட இருக்கான். இப்போ காய் தான் மெக்கிட்ட கேட்டு பாஸ்வேர்ட் சொன்னான். டயாங், இது வேணா டயாங், நீ இப்போ என்ன பண்ண வரேன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லி பின்னாடி போயிட்டே இருக்கான். ஜிமின் இங்கே பாரு, எனக்கு வேணும் அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்கலாம் மாட்டேன், எனக்கு வேணுன்றதை நான் எடுத்துப்பேன். நான் தரமாட்டேன். அப்புறம் நீ சொல்கிறதுக்கெலாம் நான் ஓகே சொல்லவே மாட்டேன்டா. ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடு. இப்போ நீ போகலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லி சுற்றி பார்க்குறான். ஏதாவது என் கையில் கிடைக்கிறத எடுத்து உன்னை அடிச்சிருவேன். அடிப்பியா? ஆமாண்டா அடிப்பேன். சரி அடிச்சுக்கோ அப்படி சொல்லி கிட்ட வரான். வேணாட்டாயாங், இப்போ பாரு நல்லா இருக்குடா, நீ என்ன டேன்னு சொன்னாலும் நல்லா இருக்குது, டா சொன்னாலும் நல்லா இருக்குது, டே சொன்னாலும் நல்லா இருக்குது, டயாங் சொன்னாலும் நல்லா இருக்குது, இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லு. அப்புறம் அந்த பொண்ணுங்க முன்னாடி ஹஸ்பண்டுன்னு சொன்னல, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னதானே, அதுவும் நல்லா இருந்துச்சு. வேணாட்டாயாங், ரொம்ப கிட்ட வர, இதுக்கப்புறம் உன்னால் போக முடியாது அப்படி சொன்னோன்னே இப்போ ஜிமின் தான் திரும்பி பார்க்குறான். இதுக்கு மேலே ஜிமினால் பின்னாடி போகவே முடியாது. ஜிமின் தான் டயாங் கிட்ட வராத அப்படி சொல்கிறான். டயாங் கேட்குற மாதிரி இல்லை, டயாங்கை பிடிச்சி கீழே தள்ளி விடுறான். டயாங் கீழே விழுந்துடுறான். எதுக்குடா தள்ளி விட்ட? நான் சொல்லி நீ கேட்கலல்ல, என்ன நீ தான் ரூடாக இருப்பேன்னு நினைக்கிறியா? நானும் உன்னோட ரூடாக இருப்பேன். ஒய்ஃபு ரூடாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாமா ஃபைட் பண்ணி நீயா நான்? வேணா டயாங், வேணாம், நீ இப்போ சரியில்லை. ஆமாம் சரியில்லை தான், 1 இயர் வெயிட் பண்ண வச்சுட்டல, அதனால் இந்த 1 இயராக நான் எவ்வளோ வெயிட் பண்ணினோம் அது எல்லாத்தையும் சேர்த்து வேணா டயாங், என்னால் முடியாதுப்பா, நான் எடுத்துப்பேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ டயாங் தான் எந்திரிச்சு ஜிமினோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே இழுத்து ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். டயாங் என்ன பண்ணுற? எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுற? இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ண வச்சல, அதுக்கு தான். ஏன் நீ பேக் கிஸ் பண்ண மாட்டியா? போடா, கேட்காம கொள்ளாமல் நீ கிஸ் பண்ணுறல்ல. நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்? கிஸ் பண்ணுறதுக்கெலாம் அவன்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்க முடியாது. அப்புறம் இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தானே, மேரேஜும் ஆக போகுது. இதுக்கப்புறம் உன்கிட்ட கேட்டு தான் எல்லாத்தையும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு தோணும்போது நான் என்ன வேணால் பண்ணுவேன். என்ன வேணால் பண்ணுவியா? ஆமாம், என்ன வேணால் பண்ணுவேன். அப்போ நானும் என்ன வேணால் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? இப்படி உன் சட்டையை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் நான் கிஸ் பண்ணுறான். இப்போ டயாங் தான் அப்படியே ஜிமினை தூக்கிட்டு போய் ஜிமினோட காட்டிலே படுக்க வைக்கிறான். படுக்க வச்சு ஜிமின் மேலே ஓவர் ஆகிட்டு, ஜிமின் உனக்கு ஓகேவா? என்ன இப்போ ஏதோ சொன்னேன், பெர்மிஷன்லாம் கேட்க மாட்டேன்தான், இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, அப்போ நான் அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்ல. பாருடா, அதுக்குள்ளே சாருக்கு பெர்மிஷன் கேட்கணும்லாம் தோணுதா? ஆமாம், இதுக்கப்புறம் ஒய்ஃப் என்ன சொல்கிறாளோ அதை தானே இந்த ஹஸ்பண்ட் கேட்கணும். நல்லா இருக்கேட்டி, ரொமான்ஸ்ன்னு வரும்போது
என்கிட்ட கேட்கணும்னு தோணுதா? ஆஹா, ரொமான்ஸ் வரும்போது கேட்கணும்னு தோணல. இப்போ ஒன்று பண்ண போகிறல்ல, அதுக்கு பர்மிஷன் கேட்கணும். அதுக்கு தான். ஓகே அப்படின்றா. ஓகேவா? ஆமாண்டா ஓகே. உண்மையாவா சொல்கிற? தேவை இழுக்கிறா. தேவை வந்து ஜிமின் ஃபேஸ் கிட்ட வந்துடுறான். ரொம்ப ஜிமினோட ஃபேஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரான். இங்கே பாரு, 1 இயர் நீ மட்டும் மிஸ் பண்ணல, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கும் இந்த டைம் வேணும் தானே? அப்படியா? உண்மையாக தான் சொல்கிறேன் ஜிமின், பொய்லாம் சொல்லட்டே, உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கும் ஓகே தான் அப்படின்னு ஒன்று பட்டே தான். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ஜிமினோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். அப்படியே டேவோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி போடுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவையே பார்த்துட்ருக்கான். இப்போ டே தான், என்னடா ஹலோ ஒன்றும் இல்லை, ஏன் உன் ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகுது? எனக்கு ரொம்ப சையாக இருக்குது. சையாக இருக்கா? ஏன் நீ என்னை இப்படி பார்த்ததே இல்லையா? போட்டே அதை ஏன் நீ ஞாபகப்படுத்துகிற? நான் ஞாபகப்படுத்தாமல் வேறு யார் ஞாபகப்படுத்துவா? போட்டே அப்படி சொல்லிவிட்டு அவன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். இங்கே பாரு, ஐஸை இப்போ க்ளோஸ் பண்ண அவ்வளோதான் உனக்கு. ஐஸை ஓப்பன் பண்ண மாட்டேன். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு ஐஸை ஓப்பன் பண்ணுறான். இப்போ டே தான் அப்படியே ஜிமினோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அப்படியே ஜிமினோட நெக்கில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறான். டே என்ன டே பைட் பண்ணுற? ரொம்ப வலிக்குது. பைட் பண்ணுறது வலிக்குதா? அன்றைக்கி தான் பண்ணேன். அன்றைக்கி நீ சாஃப்டாக பண்ண. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணுறப்ப பண்ணேன். இப்போ 1 இயர்க்கு அப்புறம் உன்னை மீட் பண்ணுறேன். அப்போது இப்படி தான் இருக்கும். நீ அதை தாங்கி தான் ஆகணும். ஏன்னா இது உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றான். இப்போ ஜிமினா, டயாங் வேணாமே, வலிக்குதுடா நீ பைட் பண்ணுறது. அப்படி தான் வலிக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி பைட் மார்க் கொடுக்குறான். டயாங் ஒரு மாதிரி இருக்குது டயாங், வேணாம். ஆனால் டயாங் கேட்குற மாதிரி இல்லை, கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான், டயாங் வலிக்குதுடா ரொம்ப பைட் பண்ணுற அப்படி சொல்லும்போது இப்போ டே தான் அப்படியே ஜிமினோட செஸ்ட்டை சப் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான், டயாங் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்கா? ஆமாம் ஒரு மாதிரி இருக்குது. டயாங் என்ன பண்ணுற நீ? என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையா என்ன? டயாங் என்ன நீ அங்கேயே பைட் பண்ணுற? நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? அதான் நீ என்னோட ப்ராப்பர்ட்டி இல்லை? ப்ராப்பர்ட்டியா? அதான் அன்னைக்கே சொல்கிறேன்னடா, நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படி சொல்லி கிஸ் பண்ணி பைட் பண்ணி சப் பண்ணுறான். டயாங் போதும், இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல ஜிமின், வெயிட் பண்ண, ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட லிப்ஸ்லலாம் கிஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே ஜிமினுக்கு மெதுவாக இன்சர்ட் பண்ணுறான். இப்போ ஜிமின், டயாங் ரொம்ப பெயினாக இருக்குடா. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதை விட இப்போ ரொம்ப பெயினாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கேப் ஆகிடுச்சுல, 1 இயர் ஆகிடுச்சு. அப்போது இப்படி தான் பெயின் இருக்கும், அதை நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோர்ஸாக பண்ணுறான். ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாக ஃபோர்ஸாக பண்ணுறான். டயாங் வலிக்குதுடா. எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுற? ரொம்ப ஸ்பீடாக பண்ணுற டயாங், ப்ளீஸ் ஸ்லோவாக பண்ணு. முடியாது ஜிமின், என்னால் முடியாது. இதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் தான், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லி அவன் ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஜிமினால் முடியவே இல்லை. டயாங் ஜிமின் இப்போ ஜிமின் தான், டயாங் வலிக்குது டயாங். ஏன்டா இப்படி பண்ணுற? 1 இயர் வெயிட் பண்ண வச்சல, அதான் மொத்த லவ்வையும் சேர்த்து உனக்கு கொடுத்துட்ருக்கேன்.
அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிகிட்ருக்கான். ஜிமினால் அந்த பெயினை தாங்கவே முடியல. டேவை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ டே தான் அப்படியே ஜிமினோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். டயாங் டயாங் வலிக்குது டயாங், கொஞ்சம் ஸ்லோவாக. சரி ஸ்லோவாக பண்ணுறேன் அப்படி சொல்லி அப்படியே டயாங் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் டயாங் லவ் யூ ஜிமின், டயாங் லவ் யூ, டே லவ் யூடா, டயாங் லவ் யூ, ஜிமின் லவ் யூ அப்படி சொல்லும்போதே இப்போ டே தான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் டயாங் எதுக்கு ஸ்பீடாக பண்ணுற, எனக்கு பெயினாக இருக்குன்னு சொல்கிறேன்ல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ஜிமின், நல்லா இருக்கு ஜிமின் அப்படி சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ எங்கள் ஜிமின் தான் டயாங் 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 அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். ஓகே டியர்ஸ், இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நான் இந்த ஃபைனல் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணுறேன். இதை ரெக்வெஸ்ட்டாக கேட்ட டியருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டியர்ஸ் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், அதான் தெரியும்ல 18+, நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன்னு. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஐ எம் ரியலி சாரி. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் ஃபாஸ்ட்டாக வரேன். வெயிட் பண்ணுங்கள். பை டியர்ஸ், குட் நைட்.